நாமெல்லாம் காகத்தை பற்றி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். காரணம், காகம் தனக்கு கிடைக்கக்கூடிய உணவை பலருக்கு பகிர்ந்தளித்து உண்ணும். தான் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் உடனடியாக கரைந்து கூட்டத்தை கூட்டிவிடும். காகத்தை போல ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு பறவை ஏதும் இல்லை என்கின்ற பல பதிவுகள் நாம் காகத்தை குறித்து அறிந்திருக்கின்றோம். ஆனால் காகத்தை குறித்து அறியாத ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு பதிவு இருக்கிறது. அதாவது இயற்கையின் வியப்பு என்று கூட அதை குறிப்பிடலாம். உடனடியாக நீங்கள் நினைத்து விடலாம், காகத்திற்கு சோறு வைத்தால் இறந்து போனவர்களுக்கு நாம் உணவளித்ததாக இருக்கும், அதைத்தான் நான் குறிப்பிட வருகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடலாம். நான் அதை குறித்து பேச வரவில்லை. காகம் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு அது நொந்து போய் ஒருவேளை நான் மரணத்தை தழுவி விடுவேன் என்று நினைக்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுது அந்த காகம் நேரடியாக பறந்து போய் ஒரு இடத்தில் போய் நிற்கும். அப்படி நிற்கின்ற பொழுது அந்த காகத்திற்கான மருத்துவ உதவி கிடைக்கும் என்கின்றார்கள் இயற்கை. அது எப்படி காகத்திற்கு மருத்துவ உதவி கிடைக்கும்? அது எந்த இடத்தில் போய் நிற்கும்? இது நீங்கள் அறிய வேண்டிய செய்தி. காகத்தின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது அது சிறகெல்லாம் விரித்து பறப்பதற்கான ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்படி வருகின்ற பட்சத்தில் நேரடியாக தன்னுடைய திறனை அது கொண்டு உள்வாங்கிக் கொண்டு எறும்பு புற்றுகள் அதிகமாக அல்ல, எறும்பு நிறைய இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகள் அமைந்த ஒரு இடத்தில் போய் நின்றுவிடும் காகம். அந்த காகம் அங்கு போய் நின்றவுடன், அந்த எறும்பு புற்றின் மீது நின்றவுடன், தங்கள் கூட்டின் மேல் ஏதோ ஒரு பறவை வந்து நிற்கிறது என்று எறும்புகள் கடிக்க ஆரம்பிக்கும். அப்படி எறும்புகள் கடிக்க வேண்டும் என்பதற்காகவே காகம் அங்கு போய் நிற்கும். காரணம், எறும்புகள் கடிக்கின்ற பொழுது அதிலிருந்து அந்த கடிக்கின்ற பொழுது தெறிக்கக்கூடிய அந்த திரவத்தில் பார்மிக் என்கின்ற ஒரு வேதியியல் பொருள் அமைந்திருக்கின்றதா. இந்த வேதியியல் பொருள் ஆன்டிபயாட்டிக்காக செயல்பட்டு அந்த காகத்தின் உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்குமா. இதனாலே காகங்கள் அந்த எறும்பு கூட்டில் போய் நின்று விடுகின்றன. அந்த எறும்பு கூட்டில் நிற்கக்கூடிய அந்த சூழலில் எறும்புகள் காகத்தை கடிக்க, அந்த எறும்புகள் கடிக்கக்கூடிய அந்த சூழலில் பார்மிக் என்கின்ற அந்த திரவம் சுரக்க, அந்த திரவம் ஆன்டிபயாட்டிக்காக செயல்பட்டு காகத்தின் உடலில் இருக்கக்கூடிய நோய், ஒட்டுண்ணி தாக்குதல் போன்றவற்றை நீக்கி காகத்தை அது மீட்டெடுக்கும், அந்த உடல்நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது விஞ்ஞானத்தின் வியப்பு என்பதுதான் பதிவு. காத்திருங்கள், இது போன்ற சில தகவல்களோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.